கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் அண்ட் கோ, நம்பர் 7B கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் நித்யா, உங்கள் NPR TV. நம்மளுடைய கவர்மெண்ட் ரேஷன் கார்டை பற்றின ஒரு புது அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் பேர் இருக்க எல்லாருமே கைரேகை வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எதுக்கு அப்படின்றது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேளுங்க, அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களை வந்து முழுசாக சேரும். இந்த ரேஷன் கார்டு கான்செப்ட் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படுற மக்கள் பசி பட்னியில் வாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மாதம் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஸ்கேம் நடக்கும்போது கவர்மெண்ட் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஏன் அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். முதல்லலாம் போய் ரேஷன் கார்டை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் யார் வாங்குறாங்களோ அவங்கள சைன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யார் பேரில் கார்டு இருக்கோ அவங்க கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 4ஆவதாக கொண்டு வந்திருக்கிறது தான் யாரோட பேரெல்லாம் கார்டில் இருக்கோ அவங்க எல்லாருமே கைரேகை வைக்கணும் அப்படின்றது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டில் நம்மளுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க, இப்போ அவங்க இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆசையினால் ஓகே அவங்க பேரெலாம் எடுக்காமே வச்சுருந்து அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பொருள் வாங்கிட்டு இருப்போம். இதனால் உண்மையாகவே கஷ்டப்படுற மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தாங்க இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சரி, அதை எப்படி நாங்கள் பண்ணுறது? இப்போ நான் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு என்னால் இதுக்காகலாம் ஊருக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஊருக்கெலாம் போகவே வேணாம். உங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பயோமெட்ரிக்ஸ் மூலமா உங்களுடைய கைரேகையை எடுத்துப்பாங்க. சரி, வயசானவங்க, ஹேண்டிகேப் இவங்களாம் இருந்தாங்களா, அவங்களோட கைரேகை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரேஷன் கடையில் சொன்னால் போதும், அவங்களே வீட்டுக்கு டைரெக்டாக வந்து அவங்க கைரேகையும் எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, யாருக்கு என்னென்ன பொருள் போய் சேரணுமோ அந்தந்த பொருள் கரெக்டாக போய் சேர்ந்துருங்க. அண்ட் இந்த கைரேகை எல்லாரும் வைக்கணும்னு கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட கார்டு வச்சுருக்கவங்க மட்டும்தான் கைரேகை வைக்க சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட். ஏன்னா மொத்தமாக 5 டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸாக நான் சொல்கிறேன், அதையும் கேட்டுடுங்க. ஸ்டே டியூன் வித் அஸ், இது உங்கள் NPR TV. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைசிங், வெட்டிங் இல்லை மாடலிங் இந்த மாதிரி எந்த ஷூட்ஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சவுண்ட் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக பெஸ்ட் அண்ட் ரொம்ப உங்களோட குவாலிட்டி ப்ரைஸில் நாங்கள் எடுத்து தருவோம்.